அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். எந்த விஷயத்தை அவங்க பறிச்சு சீமானுக்கு தொல்லை கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சாங்களோ அந்த விஷயம் தான் சீமானுக்கு கை கொடுக்க போகுது அப்படின்னு பத்திரிகையில் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் பார்த்தீங்கன்னா நேர்காணலில் சொல்லியிருக்காரு. இது குறித்த முக்கிய பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். இந்த நடக்க போற மக்களவை தேர்தலுக்கு நாம் தமிழ் கட்சியும் சீமானும் பார்த்தீங்கன்னா கடந்த மே மாதம் இருந்தே களப்பணிகள் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றதா நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு. கடந்த வருடம் மே மாதம் நடந்த இணைய எழுச்சி பொதுக்கூட்டத்தில் சீமான் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நாங்கள் இப்பவே 24 தேர்தலுக்கு தயாராக ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னும், இதனுடைய ஒரு ஆரம்ப கட்டமாக ஜூன் மாதம் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள போறேன் அப்படின்னும், என்னுடைய கவனம் முழுக்க டெல்டா பகுதிகளிலும் கிராமப்புற மக்களுக்கும் என்னென்ன தேவைகள் இருக்கு அப்படின்றத நேரடியாகவே கேட்டு தெரிஞ்சுக்க போறேன் அப்படின்றதுனால தான் இந்த ஒரு தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் இருக்க போகுது அப்படின்னும், கடந்த 4 ஆண்டுகளாகவே இதை நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கோம், ஆனால் நிறைய சிக்கல்கள்னால எங்களால் பண்ண முடியல அப்படின்னும், ஏன்னா புறப்படுற நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு அந்த வழக்கு நீங்கள் நேரில் ஆஜராகணும் அப்படின்னு காவலர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கடுமையான நெருக்கடிகள் கொடுத்துட்டு இருக்கிறதுனால இந்த முறை எல்லா பிரச்சனைகள் இருந்தாலுமே இதையும் ஒரு பக்கம் பண்ணியாகணும் அப்படின்ற நோக்கத்தில் ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா சீமான் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள ஆரம்பிச்சிருந்தாரு. அதனுடைய விளைவு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 டெல்டா பகுதிகளில் சீமானுக்கு தான் ஆதரவு அப்படின்ற நிலவரம் தான் போயிட்டு இருக்கு. இப்படி போயிட்டு இருக்க சூழலில் சீமான் நிறைய பொதுக்கூட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் அப்படின்னு மக்களுக்கான தேவைகளையும் மக்களுக்கான உரிமைகளுக்காகவும் போராடுற காரணத்தினால மக்கள் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இந்த முறை நாம் தமிழ் கட்சிக்கு அதிக அளவில் ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்றது நிறைய கருத்து கணிப்பு வீடியோவில் பார்த்தீங்கன்னா வெளியாக ஆரம்பிச்சிருக்கு. உதாரணத்திற்கு சென்னையில் முக்கியமான பகுதிகளான சென்ட்ரல், மெரினா கடற்கரை, வள்ளுவர் கோட்டம் இந்த மாதிரி பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களிடையே கருத்து கணிப்பு நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய சர்வே எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த சர்வேல சரியா வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, சென்னையில கூலி தொழிலாளிகள் ஆரம்பிச்சு அதற்கு பிறகு பெரிய பெரிய ஐடி நிறுவனங்கள் வேலை செய்யக்கூடிய மக்கள் கூட பார்த்தீங்கன்னா சீமானுக்கு தான் ஆதரவு கொடுக்க போறோம் அப்படின்றத நேரடியாகவே இந்த கருத்து கணிப்புல சொல்லியிருக்காங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்த திமுகவும் பாஜகவும் பார்த்தீங்கன்னா கடுமையான கோபம் கொண்டு தமிழ்நாட்டில் சீமானுடைய வளர்ச்சி அபரிவிதமாக இருக்கு, ஏற்கனவே இந்த மாதிரி கண்டுக்காம விட்டு தான் 3வது பெரிய கட்சியாக நாம் தமிழ் கட்சி வந்துருச்சு அப்படின்னும், இதை எப்படியாவது முடிச்சு விடணும் அப்படின்ற நோக்கத்தில் சீமானுக்கு நிறைய இடையூறுகளை கொடுக்கணும், ஒரு பொதுக்கூட்டங்களை போடக்கூடாது, மக்களை சந்திக்க கூடாது அப்படின்ற நோக்கத்தில் இந்த 2 கட்சிகளும் பார்த்தீங்கன்னா சீமானுக்கு கொடுக்கக்கூடிய கடுமையான நெருக்கடிகளையும் நம்மளால நேராகவே பார்க்க முடிஞ்சிச்சு. அதுல ஒண்ணுதான் பார்த்தீங்கன்னா கட்சி சின்னம் பறிப்பு. தேர்தல் ஆணையம் ஒன்றியம் சொல்றதான் கேட்டாகணும் அப்படின்ற ஒரு நிலவரம் தான் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் எல்லா ஊர்களிலுமே போயிட்டு இருக்கு. அதன்படி பார்த்தீங்கன்னா ஒன்றியம் கொடுத்த அழுத்தத்தினாலையும் திமுக கட்சியுடைய ஆதரவுனாலையும் பார்த்தீங்கன்னா சீமானுடைய சின்னம் வேற ஒரு கட்சிக்கு தரப்பட்டிருந்துச்சு. இதற்காக பல முறை போராடியுமே அந்த கட்சி கிடைக்காது அப்படின்றதுனால இறுதியாக கிடைச்ச மை சின்னத்தை வச்சு சீமான் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்காரு. இதை வச்சு தான் போட்டியிட போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது குறித்து தான் பார்த்தீங்கன்னா தற்போது பத்திரிகையாளர் ரவீந்திரன் துரைசாமி எந்த சின்னத்தை அவரிடமிருந்து பறிச்சு சீமானுடைய செல்வாக்கை குறைக்கணும்னு நினைச்சாங்களோ அந்த சின்னம் இல்லாமலே அவருக்கு கிடைச்சிருக்கக்கூடிய புதிய சின்னத்தை வச்சே மக்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு நிறைய ஆதரவு கொடுக்க போறாங்க அப்படின்னு, நிச்சயமாக அந்த ஒரு சின்னத்தை மக்கள் தேடி தேடி வாக்களிக்க போறாங்க அப்படின்னு தான் ரவீந்திரன் துரைசாமி சொல்லக்கூடிய தகவலாக இருக்கு. மேலும் இந்த வீடியோ குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கருத்துக்களை கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.